ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். இன்றைக்கி நம்ம பீட்ரூட்டை வச்சு பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறோம். உங்கள் குழந்தைங்க பீட்ரூட் சாப்பிட மாட்டுக்காங்களா? லஞ்சுக்கு கொடுத்து விட்ட பீட்ரூட்டை அப்படி கொண்டு வந்துருந்தாங்களா? நீங்கள் கவலையே பட வேண்டாம். இந்த ரெசிபி உங்களுக்காக தான். நான் சொல்கிற மெத்தடில் பீட்ரூட்டை வச்சு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இதுக்கு நான் பழுத்த 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, புதினா இலை, ஒரு பச்சை மிளகா, ஒரு பல்லாரி, 2 பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தொலியை சீவி இந்த மாதிரி நீங்கள் துருவி வச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 தக்காளி பழம், கொத்தமல்லி இலை, புதினா இலையை 3ஐயும் ஒன்றா சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு இல்லைன்னா இஞ்சி, வெள்ளைப்பூடு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் இதோடு சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டு வாங்க. என்கிட்ட அரைச்ச பேஸ்ட் இருக்குது, அதனால் நான் இதை ஆட் பண்ணிக்கிடுவேன். இதை இந்த மாதிரி மையாக அரைச்சிக்கலாம். நான் வீட்டு அரிசியில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். நான் இந்த அளவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டு அரிசியாக இருந்துச்சுன்னா 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரில் தான் நான் பண்ண போகிறேன், அதனால் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் நான் நெய் ஊற்றிக்கிடுதேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நம்ம நறுக்கி வச்ச பல்லாரியை இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். பல்லாரி சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகுத வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பல்லாரி நல்லா வெந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்ச விழுது இருக்குல்ல, இந்த டைமில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகா, இந்த பீட்ரூட் பிரியாணிக்கு நம்ம மிளகுப்பொடி சேர்க்க மாட்டோம். இது காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா நம்ம சேர்த்துருக்கோம். 1/2 டீஸ்பூன் நான் பட்டை கிராம்பு பொடி, அதாவது கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். நான் பிரியாணி மசாலா பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம புளிப்பு இல்லாத தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம துருவி வச்சுருந்த பீட்ரூட்டை இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பீட்ரூட்டை உடனே சேர்த்த பிறகு தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம 1 பங்கு அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 3 பங்கு அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வீட்டு அரிசியில் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டான அளவு இந்த மாதிரி தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக வரும். இப்போ அரிசியை நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக 4 விசில் எடுத்த பிறகு பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. அடிலாம் பிடிக்கலை, நல்லாவே வெந்து இருந்துச்சு. மணமும் ரொம்ப வாசமாக இருந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் ஒரு 3 உருளைக்கிழங்க இந்த மாதிரி தொலி சீவி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். உருளைக்கிழங்க அப்படி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டைம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
நம்ம இப்போ உருளைக்கிழங்கு வேகுறதுக்கு கிளாஸ் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப குழவா ஆயிரும். இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து வேக வச்சு எடுங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு கரெக்டாக வெந்து வந்திருக்கு. நம்ம இப்போ ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து ஒரு தடவை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறதேன். முதலே நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்க்க வேண்டாம். லாஸ்ட் நம்ம வெந்து வரும்போது நம்ம சேர்த்தா நல்லா மணமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நீங்கள் குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் இந்த மாதிரி பீட்ரூட் பிரியாணியும் தொட்டுக்கிடுறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரையும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அது வந்து ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.